ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்னென்ன டிப்ஸு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருப்போம். அந்த மாவு ரொம்ப புளிச்சு போயிடும். லாஸ்ட்டு மாவு நல்ல புளிப்பு சுவையோடு இருக்கும். 1 டே ஆயிடுச்சுன்னா ரொம்ப புளிப்பாயிரும். அந்த புளிப்பான மாவை கொஞ்சம் கூட புளிப்பே இல்லாமல் ஹோட்டல் சுவையில் கிறிஸ்பியான தோசை எப்படி செய்யலாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப் அளவு மாவு எடுத்திருக்கேன். அந்த மாவுக்கு நான் 3 ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சரிசி மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும். நீங்கள் அதுக்கு பதிலாக பால் கூட இருந்துச்சுன்னா, காய்ச்சி ஆற வச்ச பால் கூட நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் அளவு பால் கலந்து நீங்கள் தோசை வார்த்து எடுத்திங்கனாலும் கொஞ்சம் கூட புளிப்பு சுவை இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாவை அரிசி மாவு போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நான் இப்போ இந்த மாவை வச்சு உங்களுக்கு தோசை வார்த்து காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக மொறுன்னு எனக்கு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த பேனில் நான் கலந்து வச்ச மாவை இதில் நம்ம தோசையாக வார்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நல்லா தவா ஃபுல்லாக கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் இன்றைக்கி சின்னதாக தான் நான் ஊற்றி எடுத்திருக்கேன். ரொம்ப சூப்பராக, கொஞ்சம் கூட புளிப்பே இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தோசை ஊற்றின உடனே நீங்கள் ஆயில் விடாதீங்க. அந்த பபுள்ஸ் வந்த உடனே நீங்கள் ஆயில் விடுங்க. அப்போ தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் பாருங்கள் எடுத்துட்டேன். எவ்வளோ சூப்பராக நல்லா வந்திருக்கு தோசை. நான் இதனோட தேங்காய் சட்னி வச்சு தான் சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சம் கூட புளிப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னடா அது தேங்காய் சிரட்டையை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, தேங்காய் சிரட்டையை வச்சு தான் நம்ம இந்த டிப்பு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தேங்காய் திருவிட்டு அந்த சிரட்டையை நீங்கள் தூக்கி போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டஸ்ட்பினில் போடுங்க. அதுக்கு 1 டம்ளர் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணனாலும் சரி, நம்ம ஹேருக்கு ஒயிட் அந்த முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணுவோம்ல, அதுக்காக இருந்தாலும் சரி, அந்த வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் சிரட்டையில் ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி அதில் முட்டையை உடச்சி ஊற்றி இப்படி வச்சிட்டிங்கன்னா மஞ்சக்கரு அந்த சிரட்டையிலே நின்றுடும். அந்த வெள்ளைக்கரு மட்டும் டம்ளரில் வந்து நமக்கு கலெக்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்படி தான் பிரித்து எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ஈஸியாகவும் நம்ம பிரித்து எடுத்துட்டோம். இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்க்கலாம். நம்ம கல் உப்பு வாங்கி வீட்டில் வச்சுருப்போம். அந்த கல் உப்பை வச்சு நம்ம அது ஒரு டிப்ஸு நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரூம் ஃப்ரெஷ்னராக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கல்லுப்பு. அதுக்கு நான் ஒரு தேங்காய் சிரட்டை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடாயில் கூட வறுக்கலாம். எதுக்கு நீங்கள் தேங்காய் சிரட்டை வச்சுருக்கீங்கன்னு கேட்பீங்க. தேங்காய் சிரட்டை வைக்கும்போது நம்ம உப்பு வந்து தண்ணி விடும். தேங்காய் சிரட்டை வந்து அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்காக தான் நம்ம தேங்காய் சிரட்டையை யூஸ் பண்ணுறோம். நான் ஒரு 5 ஸ்பூன் அளவு கல்லுப்பு எடுத்துக்கிட்டேன். எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த தேங்காய் சிரட்டையை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம கல்லுப்பு 5 ஸ்பூன் கல்லுப்பு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி கொடுங்க. இந்த கல்லுப்பு கூட நம்ம இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்க்குறீங்களா? கம்ஃபோர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கம்ஃபோர்ட்டு தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஷாம்பு இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்கிட்ட கம்ஃபோர்ட் இருந்ததுனால நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு மூடி அளவு கம்ஃபோர்ட் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
உப்பை ஒரு 2 நிமிஷம் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கம்ஃபர்ட் ஒரு முடி ஊற்றி அதையும் நல்லா கலந்து கொடுங்க. கம்ஃபர்ட் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து விட்டுருங்க. அதை அப்படியே எடுத்து நீங்கள் கிச்சன்லேயே ஒரு ஓரமாக வச்சுடுங்க. நல்ல ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வாசனை கம்ஃபர்ட்டு ஊற்றுனதையுமே நல்ல வாசனை வரும். எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து நீங்கள் பெட்ரூம்லேயோ பாத்ரூமில் இல்லை நீங்கள் ஹாலில் எங்கே வச்சிங்கனாலும் நல்ல வாசனையாக இருக்கும். இது ஒரு 15 நாள் வரைக்கும் இந்த வாசனை அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வேறு எடுத்து நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். லாஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புளி வடிகட்டி இருக்குல்ல, அந்த புளி வடிகட்டியில் சூப்பராக நம்ம லெமன் ஜூஸ் போட்டுடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு லெமன் எடுத்துக்கோங்க, அதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துகிட்டு பவுல் மேலே நீங்கள் இந்த மாதிரி புளி வடிகட்டி வச்சுடுங்க. புளி வடிகட்டி வச்சுட்டு இப்போது 2ஆக ஒரு லெமனை கட் பண்ணி நீங்கள் அதில் பிழிஞ்சு விட்டிங்கன்னா அந்த லெமனில் இருக்க அந்த லெமனில் இருக்க விதையெல்லாம் அந்த ஃபில்டர்லேயே நின்றுடும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபில்ட்ரு பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது. நம்ம அப்படியே தேவையான சுகர் போட்டு நம்ம கலந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எவ்வளோ பழம் இருந்தாலும் நம்ம ஈஸியாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஜூஸ் பிழிஞ்சு எடுத்தோம்னா நமக்கு சிரமமே இருக்காது. டக்குன்னு நம்ம ஜூஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், தேங்க்யூ.